எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை நம்ம எப்படி பாஸ் பண்றது, எப்படி வேலை வாங்குறது, அதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஒரு 5-6 மாசமா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா உறுதியா வேலை கிடைக்கும். நம்ம முழு நேரமா பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய நேரத்தை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பண்ணாலும் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்க போறாங்க. இந்த எக்ஸாம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான எக்ஸாம் இதுதான், ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் இதுதான். ஏன் ஈஸி அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக் படிச்சாவே போதும். ஏன் கஷ்டம் அப்படின்னா போட்டி சூழல். 22 லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ண போறாங்க அப்படின்றக்கப்ப இந்த போட்டி சூழல் உங்களை அச்சுறுத்தக்கூடியதா இருக்கும். ஐயோ, அதுல இருந்து நம்ம 4000 பேர் 5000 பேர்னு நம்ம வருவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். ஆனா உண்மையான போட்டி அப்படின்றது அதுல ஒரு 10% தான் இருக்கும். ஒரு 2 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ 2 லட்சம் பேர்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5000 பேருக்கு வேலை தர போறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸாமை நம்ம ஷார்ட்கட்ல எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஏற்கனவே லான்ச் பண்ணோம் சரிங்களா? அது 2-3 மந்த்ஸ் முன்னாடி பண்ணோம். இப்போ திருப்பியும் வந்து ரீஷெட்யூல் பண்ணி இப்போ புதுசா இப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் நான் காமிக்கிறேங்க. ரெகுலர் பேட்ச் அப்படின்றது ஆரம்பிக்குது. நாளைக்கு கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த ரெகுலர் பேட்ச்க்கும் டெஸ்ட் பேட்சுக்கும் சேரணும் அப்படின்னு இருக்கவங்க கீழே வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அது ஆட் ஆகிடும். அதில் ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம போட்டுருவோம். அதே மாதிரி இப்போ நிறைய நமக்கு சோர்சஸ் வந்து ஸ்கூல் புக் அப்படின்றப்ப நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி 6வதுலேருந்து சிலது கேட்டிருக்காங்க, 7வதுலேருந்து கேட்டிருக்காங்க, 11வதுலேருந்து கேட்டிருக்காங்க, 11வது எத்திக்ஸ்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையும் தேடி படிப்பதற்கான நேரம் இது கிடையாது. நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. இன்ஃபேக்ட் அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதற்கான மெட்டீரியல் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா? ஸோ ஒரு ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12-13 புக்கு போல இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக் கண்டென்ட்டை ஃபுல்லாக எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எந்தெந்த டாபிக் கேட்டிருக்காங்களோ அதுல கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்தும் நம்ம எடுத்திருப்போங்க சரிங்களா? ஸோ எல்லாமே கவர் ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இந்த 13 புக்ல நமக்கு ஜிஎஸ்க்கு தேவையான கண்டென்ட் இது வந்து குரூப் 2கே வந்து ஒரு 50% வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். எனிவே எக்ஸஸா நம்ம படிக்கணும். ஆனா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப போதுமானதா இருக்கும். ஸோ ரொம்ப நாமினல் ரேட்ல நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா என்ன ஆகுமோ அதே காசுல தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா? ஸோ மொத்தம் 13 புக்கு 1100, ஸோ 1100 ரூபாய்க்கு தரோம். கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே கொரியர் அனுப்பிடுவாங்க. ஒரே நாள்ல வந்துடும் சரிங்களா? நீங்க பே பண்ணி அடுத்த நாளே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மெட்டீரியலை மட்டும் வச்சுட்டு நீங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே போதும். இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 140 பக்கம் இருக்கு அப்படின்னா அந்த 140 பக்கத்தை நீங்க ஒரு 3-4 நாள்ல ஃபுல்லா படிச்சிடலாம். ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல அறிமுகமா உங்களுக்கு இருக்கும். மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே இருக்குங்க. மீடியம் வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது உங்களுக்கு. இல்லை நான் ஒரு சில சப்ஜெக்ட் எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும், காலையில கூட ஒருத்தர் வந்து சார் எனக்கு சயின்ஸ் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் கொடுங்க அப்படின்னாங்க, அது மட்டும் உங்களுக்கு கொடுத்தோம் சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் பேட்சஸ் வந்து உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சரிங்களா? 5 நாளும் உங்களுக்கு வந்து காலையில 10ல இருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ யாராவது சேரணும்னு விருப்பப்பட்டீங்க, ஏன்னா நல்ல குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி வச்சு தான் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். அது இல்லாமல் சாட்டர்டே சண்டே ஃபுல் டே கிளாஸஸ் நடக்கும். ஸோ என்னன்னா இந்த எக்ஸாம்ல நான் உட்காந்து இனிமேல் படிக்க போறேன், என்ன டீவியேட் பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க அகாடமி வந்து சேலத்துல இருக்க அகாடமி சரிங்களா? வந்து நீங்க உட்காந்து ஃபுல் டைம் படிக்கலாம். ஸ்டடி ஹாலும் இருக்கு. 100+ மெம்பர்ஸ் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு சரிங்களா? ஸோ மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2-3 மினிட்ஸ்ல நீங்க இங்க ரீச் ஆயிட முடியும். விமனுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸா இருக்கும். டெஸ்டியூட்டட் பெடோஸ் இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப ஃபீஸ் கம்மியாகவே நம்ம இங்கே சேர்த்துப்போம் சரிங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து ஃபீஸே கட்டாம கூட ஃபுல்லாக படித்து வேலையை வாங்கியிருக்கிறாங்க இங்கே. ஸோ பெரிய லாப நோக்கம் அப்படின்றது கிடையாது. இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது நமக்கு இப்போ குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு வந்து வெறும் 9000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டு ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல், அது இல்லாமல் 33 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா? அது ஆன்லைன்லேயும் இருக்கும். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கையில் பிரிண்ட் போட்டு கொஸ்டின் பேப்பராகவே தந்துடுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக படித்து அதில் வந்து குரூப் 4ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்களோ அதே மாதிரி அதே ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கேள்விகள் செட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்கனாவே போதும். அந்த தேர்வு நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்ல நீங்கள் பாலிட்டி ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிருப்போம். ஒரு பார்ட் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே அதற்கான வீடியோ லிங்க் அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா? டெஸ்ட் போர்ட்டல், வெப் போர்ட்டல் ஒன்று இருக்கு. அதில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எல்லா மெட்டீரியலுமே போட்டிருப்போம். இந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டு இப்போ 6th
எந்த பார்ட்டை மட்டும் படிக்கணும், யூனிட் 8க்கு எதை மட்டும் படிக்கணும், அதாவது யூனிட் 6க்கு என்ன மட்டும் படிக்கணுமோ அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டிருப்போம். கீழே கூகுள் டிரைவ்ல அந்த லிங்க் தரேன் நான், அதை நீங்கள் போய் பாருங்கள், டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பார்ட் மட்டும் தரேன். டெஸ்ட் போர்ட்டலில் எல்லாமே இருக்கும், எல்லா பொது தமிழ் கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், கரண்ட் இயர்ல கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா, மெட்டீரியல்ஸ் இருக்கும். முக்கியமான மெட்டீரியல் எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ அதை நம்ம கோத்ரூ பண்ணிட்டு இந்த தேர்வு எழுதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. குரூப் 2 போகிறப்ப நம்ம ஒரு கூடுதல் முயற்சி எடுத்து அதை நம்ம படிச்சுக்கலாம். குரூப் 2ல இன்ஃபேக்ட் 4300 வேகன்சிஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா. டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கின வேகன்சி சப் ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் நிறைய 86 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல போஸ்ட், நிறைய போஸ்ட் வரப்போகுது. ஸோ குரூப் 2ல, குரூப் 4ல இன்ஃபேக்ட் அதிகம் பண்ணுவாங்க, சரிங்களா. என்னன்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அடுத்த செப்டம்பர் நடக்கக்கூடிய குரூப் 2 ரொம்ப நல்லா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு 50% இந்த குரூப் 4 சிலபஸை நம்ம படிச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸை நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கோர்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச் சேரவங்க, டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் நான் காமிக்கிறேங்க. ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட ஷெடியூலு, சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஷெடியூலும் கரெக்டாக அந்த டைமுக்கு அப்படின்றது நடக்கும். இப்போ குரூப் 1க்கு வந்து 24 டெஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க, ஆன் டைம். ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாளில் போடாமல் அடுத்த நாளில் போட்டோம், சரிங்களா. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால நான் கொஸ்டின் பேப்பர் அந்த டைமில் தான் உட்காந்து ரெடி பண்ணுவோம். அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அப்போ அந்த சப்ஜெக்டில் என்ன கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்டேட்டடாக இருக்கும். என்னன்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்காது, குரூப் 4 ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்காது. குரூப் 1ல எப்படி கேட்பாங்களோ அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். 200 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 120 130 கொஸ்டின் இருக்கும். பார்த்த உடனே ஆன்சர் தெரியாது, அது மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. ஓகே. ஸோ இதுல வந்து 31 தேர்வு அப்படின்றது வச்சிட்டு இருக்கு, சரிங்களா. நீங்க ஆன்லைன்ல எழுதுறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நமக்கு வந்து டிஜிட்டல் பாரதி டெஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல எல்லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதுல இருக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்க ஒன்று எழுதிக்கலாம். ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோன்னே அடுத்த டெஸ்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும். நீங்க இப்ப 25 கேள்வி மேக்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த தேர்வு நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதுக்கும் வீடியோ நாங்க வந்து போட்டு விடுவோம், சரிங்களா. அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க 25ல ஒரு 18 19 தான் தெரியுது அப்படின்னா எது தெரியல, எதனால அது உங்களுக்கு தெரியல அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த காம்படிஷன்ல கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல பாருங்க நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்தது தான். ஸோ டேட் மட்டும் ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெஸ்ட் 1 வந்து பாலிட்டி இருக்கும், டெஸ்ட் 2 வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கும். எதெல்லாம் முக்கியமா அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் டைம் வந்து இந்த தேர்வு அப்படின்றத நடத்துவோம், சரிங்களா. டெஸ்ட் 3ல வந்து உங்களுக்கு இந்தியன் எக்கானமி இருக்கு. டெஸ்ட் 4ல வந்து யூனிட் 6 இருக்கு, சரிங்களா. டெஸ்ட் 5ல வந்து ஜியாகிரபி இருக்கு. அதே பேரலா உங்களுக்கு வந்து தமிழும் போயிட்டே இருக்கும், சரிங்களா. தமிழ் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ தமிழ் சிலபஸ்ல அவங்க கொடுத்துருக்கிறத பாட்டா நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். சில இதுல வந்து பாத்தீங்கன்னா HCF இருக்கு, அடுத்த தேர்வில் இல்லை. ஏன்னா அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்றதுனால இது ரெண்டுத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டெஸ்ட்லயும் குறைந்தபட்சம் 200 கேள்வியில இருந்து அதிகபட்சமா 250 கேள்விகள் வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்றீங்கன்னா 150 GS அட்டன் பண்ணுவீங்க, பிளஸ் 100 தமிழ் அட்டன் பண்ணுவீங்க. 150 GSல 25 மேக்ஸ் இருக்கும், 25 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம், சரிங்களா. ஸோ அது நம்ம சிலபஸ்ல என்ன போட்டிருக்கிறோமோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அக்டோபர் 24 அப்படின்னு இருக்குன்னா இதுல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம்னா அதுல 100 கொஸ்டின் இருக்கும், இதுல 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ 30 தேர்வுல குறைஞ்சது ஒரு தேர்வுல 250 கேள்விகள் இருக்கு அப்படின்னா 30 × 250 7000 கேள்விகள் நீங்க படிக்க போறீங்க. இந்த 7000 கேள்வியை அது சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் கொண்ட ஒரு தேர்வா இருக்கும். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நல்ல கான்ஃபிடென்ட்டோட இந்த தேர்வை எதிர்கொள்ளலாங்க, சரிங்களா. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றோம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல ஸோ உங்களுடைய ரிசோர்ஸஸை கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வேலையோட நம்ம இந்த குரூப் 4 வேலையோட அடுத்த குரூப் 2 எக்ஸாம்க்கும் குரூப் 1 எக்ஸாம்க்கும் படிக்க நம்ம ஆரம்பிக்கலாங்க. நன்றி.